கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள். 17வது நாள் கிருபையின் கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம், யூடியூப், ஆன்லைன் எல்லாவற்றின் மூலமாக பயங்கரமாக, இந்த இன்டர்நெட் மூலமாக பூமி முழுவதும் சமுதாயம் ஞானத்தில் விரிவடைந்திருக்கிறது போலவே இருக்கிறது. ஆனால் உலகம், மக்களும் ஒரு பகுதி அல்ல, 75 பகுதி பயங்கரமான சேதம், அழிவுக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்துல தேவன் நம்மை நேசித்து இருக்கிறார். கடைசி காலத்துல தேவன் நம்மை கைவிடவில்லை. இன்னைக்கு ஒரு கிருபையின் செய்தி, ஒரு 10 நிமிட செய்தி கேட்போம். சங்கீதம் 147 சொல்றாரு, 11வது வசனத்துல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஒருவருக்கொருவர் காத்திருக்கிறோம், மக்கள் பிரியப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற விஷயத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த கிருபைக்கு தான் காத்திருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் காத்திருந்தாங்க அந்த கிருபையை. என்ன, ராஜாக்கள் காத்திருந்தாங்க அந்த கிருபையை பார்க்கறதுக்கு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கிருபை மனித குழந்தையாய் பிறந்தது. அதை அநேகர் பார்த்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த கிருபை பரிசுத்த ஆவியாக தங்கள் மேல் ஊற்றப்படும் என்று சொல்லி 120 பேர் காத்திருந்தார்கள். அந்த காத்திருந்த சமயத்துல அந்த கிருபை என்ன செய்தது என்று சொன்னால், காத்திருந்த அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது. உடனே அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறினார்கள். அதுபோல இந்த கடைசி காலத்துல நாம் தேவனுடைய கிருபைக்கு காத்திருப்போம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்திருப்போம். அடுத்து சொல்றார், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்துள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தாழ்பால் மனுஷனுடைய 6வது அறிவு. அந்த 6வது அறிவை கர்த்தர் பலப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த 6வது அறிவின் மூலமாக தேவன் மனுஷனை பலப்படுத்தி ஆசீர்வதித்து, வேதம் சொல்லுகிறது, பலப்படுத்தி உன்னிடத்துள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வாசல்களின் தாழ்பால் என்று சொன்னால் நம்முடைய அறிவு தாழ்பால், அன்பு தாழ்பால், புத்தி தாழ்பால், இவைகள் உறுதியாக இருக்குன்னு சொன்னா கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருடைய அறிவுரைகளை கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை நம்பணும். அவர் நினைச்சாருன்னா நம்முடைய அறிவு என்னும் தாழ்பாலை உறுதிப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்கிட்டாருன்னா பிசாசு உள்ள வரமாட்டான். குடும்பம் அழியாது, குடும்பத்துக்கு எந்த தீங்கு வராது, தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த தீங்கு வராது. ஏனென்றால் அந்த அறிவு என்னும் தாழ்பாலை, புத்தி என்னும் தாழ்பாலை, பகுத்தறிவு என்னும் தாழ்பாலை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அந்த அறிவுக்கு ரட்சிப்பு தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர் உன் எல்லையை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். சத்திய வசனம் தான் உச்சிதமான கோதுமை. இந்த வசனத்தை சாப்பிட சாப்பிட திருப்தி ஆயிடுவோம். அதுக்கடுத்து சொல்றார், அவர் உன் எல்லையை சமாதானம் உள்ளவைகளாக்கி. சமாதானம் என்று சொன்னால் எல்லைகள், உணர்வு எல்லைகள், நினைவு எல்லைகள், வாழ்க்கையின் எல்லைகள், குடும்ப எல்லைகள், பர்சனல் எல்லைகள், நாட்டு எல்லைகள், வீடு எல்லைகள், நிலத்தின் எல்லைகள், எல்லா எல்லைகளில கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஆகியனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை நாமத்தினாலே செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால போஷித்து அவங்க ஒவ்வொருவருடைய எல்லையையும், வாழ்க்கையின் எல்லையையும் சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லம் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பலனடையட்டும், பரிசுத்தமாகட்டும், விடுதலையாகட்டும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஊழியத்தையும் ஆசீர்வதியும். எங்களையும் சபையை நேசித்து ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதியும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
அடியனை தாழ்த்தி விட கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.